தீர்ப்பு, அப்புறம் இப்போ திடீர்னு தொகுதி மறுசீரமைப்பு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பாராளுமன்ற தொகுதி 39 தொகுதி இருக்குது. பாண்டிச்சேரியோடு சேர்த்து தமிழ்நாடு பாண்டிச்சேரினா 40 தொகுதி. இது வந்து குறைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சரே இது தொகுதி மறுசீரமைப்பில் நமக்கு எண்ணிக்கை குறையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசி அனைத்து கட்சி கூட்டம் ஆல் பார்ட்டி மீட்டிங் கால் பண்ணுற அளவுக்கு கேபினெட் மீட்டிங் நடந்ததானே. இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் பண்ண போகிறாங்களாம். அப்படி என்ன அவசரம், என்ன திடீர்னு என்ன பிரச்சனைங்க எதை பார்க்கணும்னு பார்த்தோம்னா, இதனுடைய இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டு சமீப காலமாக அரசுக்கு நெருக்கடின்னு பார்த்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்தது. அவர் எந்த கும்பனாலையும் இந்த அரசை குறை சொல்ல முடியாதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் தினசரி செய்தியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்புங்கிறது ரொம்ப சாதாரணமாச்சு. ஒரு மந்திரி அதுக்கு சூப்பரான விளக்கம் கொடுத்தாரு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள், அதாவது பெண்களுடைய மானபங்கப்படுத்துறது, கற்பழிப்பு கேஸ் அப்படியெல்லாம் வருதுன்னா அவங்க வந்து நியாயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாங்கன்னா அதனால தான் நம்பர் கொடுத்துங்கிறாரு. என்ன சூப்பரான பதிலாக இருக்குது. அதாவது குற்றங்களை நடக்க விடாமல் தடுப்போம் என்று சொல்ல துப்பு இல்லை. நடக்கிற குற்றத்துக்கு நியாயம் கிடைக்கும்னு நினச்சி எல்லோரும் வர்றாங்களாம். இல்லைன்னா எல்லாம் இது நாள் வரைக்கும் வெளியே சொல்லாமல் ரகசியமாக இருந்தாங்கிறாரா என்ன? இந்த மாதிரி ஒரு மந்திரி பேசினான்னு செய்தி பார்த்தேன். ஸோ இது மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு வந்து 2003 புதிய ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ், கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லி கான்ட்ரிபியூஷனை வாங்கி அதை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சி விட்ற மாதிரி இருக்குது. ரிட்டையர்ட் ஆனவுடனே அது பென்ஷன் வர்ற மாதிரி இல்லை இப்போதைய நிலைமைக்கு. ஆனால் மத்திய அரசு வந்து அதே காலகட்டத்தில் கொண்டு வந்தது வந்து பென்ஷன் வரும்ன்றது அது வந்து ஒரு பாதுகாப்பு, குறைந்தபட்ச பாதுகாப்பு இல்லைங்கிற பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சொல்லி கொண்டு வந்து அது அந்த 2004 பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பொருந்தும், ஏற்கனவே ரிட்டையர்டாக இருந்தாலும் பொருந்துங்கிற மாதிரி அவங்க உத்தரவு போட்டாங்க. வர்ற ஏப்ரல்லேருந்து அந்த பென்ஷன் வரப்போகுது. பழைய இது 2004 வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கும் ரிட்டையர் ஆகிருந்தாங்கன்னா, ஓய்வூதிய வயதில் ரிட்டையர் ஆகிருந்தாங்கன்னா 10 ஆண்டு சர்வீஸ் போட்டு அவங்களுக்கு பென்ஷன், மினிமம் பென்ஷன் என்ன கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு வச்சு அது குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சங்கிறது சம்பளத்தில் பாதி அப்படிங்கிற மாதிரி 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சவங்க தாங்க. இதுக்கு அவங்களுடைய என்பிஎஸ்சில் ஃபண்டு கம்மியாக இருந்தால் அரசு வந்து அந்த ஃபண்டுக்கு டாப்அப் கொடுக்குற மாதிரி மொத்த பணம் கொடுத்து அதிலேருந்து வர்ற வட்டியை கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டோமே, ஆன்யூட்டின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது வட்டி மாதிரி வரும் கொடுத்துக்கிறது. ஆனால் அது வந்து அந்த குறைந்தபட்ச பென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ, அதாவது அதிகபட்சம் வந்து ரிட்டையர் ஆகும்போது வாங்கின கடைசி 1 வருடம் வாங்கிய சம்பளத்தின் ஆவரேஜ் அதனுடைய 50% பாதி ப்ளஸ் அதுக்குரிய டியர்னஸ் ரிலீஃப், விலைவாசி அகவிலைப்படி எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அகவிலை நிவாரணம்னு சொல்லி 2 ஒரே பர்சன்டேஜ் தான். அரசு ஊழியர்களுக்கு என்ன டிஏ கொடுக்குறாங்களோ அதே பர்சன்டேஜில் டிஏன்னு சொல்ல அலவன்ஸ் சொல்லாமல் ரிலீஃப்னு கொடுக்குறாங்க. சேம் பர்சன்ட் என்ன பென்ஷன் வாங்குறாங்களோ அது. இப்போ வந்து 53 வந்து 55, 56ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என் கணக்கு 56 தான் தெரிஞ்சு, அதை பற்றி பார்ப்போம் அப்புறமா. அது என்ன சதவீதமோ அது வந்து பென்ஷன் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகி கம்மியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு அது மீதி தொகையும் கிடைக்குங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லிடுச்சு. இப்போ மாநில அரசு மிகப்பெரிய அநீதியை இழைத்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு. 2003 அப்புறம் சர்வீஸ் சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மொத்த பணமும் அரசாங்கத்துலேருந்து மாதம் 10% போடுற மட்டும் கொடுத்து வட்டியோடு கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்கிறாங்க. அது வந்து ஒரு பாதுகாப்பான நிலை என்பது கட்டாயமாக இல்லை. சரி, அதை வந்து முறைப்படி அதை பரிசீலித்து நீதி செய்வோம்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருந்தால் கூட அவங்க இப்போ யூபிஎஸ் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னு பேசும்போது அது நியாயம் கிடச்சிருக்கும். அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரே போட போட்டு பண்ணாங்க. இப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஜாப்லாம் சொல்லிக்கிட்டு புதுசாக பண்ணோடனே அரசு ஊழியர்களும் மிக அதிகமாக கோபம் அடைந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மந்திரிகள்லாம் கூடி பேசினாங்க. எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. இது 2வது பிரச்சனை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை முதல் பிரச்சனை. அது மிகப்பெரிய பிரச்சனை. அரசு ஊழியர்கள் பிரச்சனை புதிய பிரச்சனையாக அரசுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளும் நிறைய இப்போ அரசாங்கத்தை குறை சொல்லி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. 1 வருஷம் தான் தேர்தல் இருக்குது. இவ்வளவு நெருக்கடி, இதுக்கு மேலே பல நெருக்கடி இருக்குது. இப்போ முக்கியமாக இந்த 3 மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். இந்த நெருக்கடிகளை பார்த்தவுடன் முதல்ல அவங்க எடுத்த விஷயம் வந்து மத்திய அரசு 2000 கோடி கொடுக்கலை அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இது கல்வி திட்டத்தில்
அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். மத்திய அரசு அந்த புதிய கல்விக் கொள்கையின் அமைப்பில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உயர்த்துவதற்கு நல்ல ஸ்கூல் மாடல் ஸ்கூல் மாதிரி கொண்டு வர்றதுக்கு அவங்க பணம் அதிகம் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஒரு பகுதி குறைந்த பகுதி மாநில அரசும் சேர்ந்து கட்டுறது வழிமுறை. அதுக்கு மத்திய அரசு கூட இவங்க நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ இல்லை அது மும்மொழி கொள்கை கொண்டு வரீங்க, அதாவது எங்களுடைய இருமொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக வர்றீங்க, நீங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இந்தியை திணிக்கிறீங்க, அதான் இல்லாத ஒன்று. இப்போது இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 3 மொழிகள் தாய்மொழி கட்டாயம் படிக்கணுன்னு இருக்குது, ஆங்கிலம் 2வது, இன்னொன்று ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு இருக்குது. நீங்கள் திராவிட இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சி, திராவிடங்கிறது நீங்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் சேர்க்கணும். தென்னிந்திய மொழிகள் எது? தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளுவம், இத்தனையும் சேர்ந்தது திராவிட மொழி. இதில் ஏதாவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணாமல் நீங்கள் வந்து தமிழுக்கு அப்புறம் மலையாளத்தை பண்ணுங்கள், தெலுங்கு படிங்கன்னு சொல்லாமல் நீங்கள் இந்தியத்தான் படின்னு சொல்ல வேண்டியது இல்லையே. உங்களுக்கு தேவை அது அல்ல. இப்போ வந்து மத்திய நீங்கள் அதை ஒத்துக்கலைங்கையும் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது, நாங்கள் இவ்வளோ செலவழிக்கிறோம், நீங்கள் இதுக்கு ஒரு சிறிய பங்கு கொடுத்தா போதும், இந்த மாதிரி செய்யணும், அதெல்லாம் செய்ய மாட்டா நீ காசை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ காசை கொடுன்னு கேட்டால் இல்லை நீங்கள் அதை சொன்னபடி நடந்துக்கோங்க, நாங்கள் பணத்தை அனுப்புகிறோம் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மத்திய அரசு வஞ்சிக்கிறது எது? நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம், ஆனால் நீ பணத்தை கொடுத்தாகணும். இது வந்து வரி பகிர்மானம் இல்லை. பகிர்மானத்தில் குறை இருந்தால் இவர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடியும். இதுலேயுமே சட்டப்பூர்வ நடவடிக்கை தான் இவங்களுக்கு தான் உதவிடும். இது வந்து மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது, கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் சரின்ட்டு ஒப்பந்தம் போட்டு வாரீங்க, ஒப்பந்தம் போட்டு எழுதுறீங்க, கடிதம் எழுதுறீங்க, திருப்பி இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் பணம் கொடுக்கணுங்கிறீங்க. அங்கே இல்லை இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கிடலாம் பண்ண முடியாது. அதாவது பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வந்து நீங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த பணம் கொடுக்க முடியும்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. 40,000 கோடிக்கு மேலே உள்ள பட்ஜெட்டில் 2,000 கோடி வராதனால சம்பளம் கொடுக்க முடியலையா? இப்படி ஒரு இவருடைய தோல்விகளை மறைக்க மத்திய அரசு மேல் பழி போட்டோம். அதுவும் இவருடைய தவறான மிகவும் கண்டிக்கத்தக்க மொழிக் கொள்கை என்று இல்லாத ஒன்றை அந்த காலத்தில் இந்தி இம்போசிஷன் அந்த இந்தி இம்போசிஷன் சொல்லி இருந்த காலம், இந்தி திணிப்புன்னு சொல்லி போராட்டம் நடந்த காலத்தில் நான் ஒருவேளை சிறு குழந்தையாக இருந்திருப்பேன், இல்லை நான் பிறக்கலை. ஓகே, இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்தி திணிப்புங்கிறதெல்லாம் இவங்க கதை விடுறாங்க. ஏன்னா இவங்க நடத்துகிற ஆயிரக்கணக்கான சிபிஎஸ்சி ஸ்கூல், அதில் பெரும்பாலான ஸ்கூல் இவங்க கட்சிக்காரங்க நடத்துகிறது. சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்தியும் ஒரு பாடம் இருக்கும், அதை இவர்கள் நடத்துகிறார்கள். இவர்கள் பள்ளியில் இவர்கள் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலும் நடக்குது. மற்ற இவர்கள் அதாவது திமுக பணக்காரர்கள் நடத்தும் ஸ்கூலை தவிர்த்து மற்ற ப்ரைவேட் ஸ்கூலும் சிபிஎஸ்சி பேட்டர்னில் இருக்குன்னா அங்கேயும் இந்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நான் பேசுவது, அங்கேயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, மாணவர்கள் படிக்கின்றனர், முன்னுக்கு வருகின்றனர். அரசு பள்ளியில் இருமொழி கல்வின்னு சொல்லி நீங்கள் தமிழ் ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இது போக மற்ற உருதெல்லாம் இருக்குங்கிறாங்க, இருக்கட்டும், எந்த மொழி இருக்கிறதுல தவறில்லை, இருக்கத்தான் வேண்டும். இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், அது உள்தகவல்னு ஒன்று போட்டேன், அதில் பிஎம் ஸ்ரீன்னு இருக்கிறதா இவருக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியாது, அந்த மாதிரி செய்தியில் பார்த்தேன். எதுவாக இருந்தாலும் இவர்கள் காரணம் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது பிதற்றலான வாதம். காரணம் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மொழியை ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் எதுக்கு திராவிட மாடல், தமிழ் தான், வேறு எந்த மொழியும் கிடையாது, அது வந்து நீங்கள் பிரிவினை ஊக்குவிக்கிறீங்கன்னு அர்த்தம். மக்களுக்கு தெரியும் நீங்கள் செய்வது தவறு என்பது. அதனால தான் நீங்கள் தார்ச்சிட்டை தூக்கி திருப்பி ஓடினோடனே பெரிய கூட்டம் இல்லை, உங்கள் கட்சிக்காரங்க 4 பேரை போய் இந்தி அடிக்கிறவங்ககிட்ட ஆங்கில எழுத்துக்கும் இந்தி எழுத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தான் உங்கள் கட்சியில் பெயிண்டை தூக்கிட்டு அலைகிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடைமுறை. சங்கரன் கோயிலில் வந்து அந்த மாதிரி ஆங்கிலத்தை பார்த்து அடிச்சிட்டாங்கிற மாதிரி எதை சொன்னாங்க. ஆக உங்களுக்கு மொழியினுடைய ஆங்கில எழுத்தும் தெரியாத அளவுக்கு இருக்கிற நீங்கள் கட்டிக்காங்க. இதெல்லாம் உங்கள் கட்சியில் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கல்வி திறனை வளர்ப்பதற்கு செய்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தினர் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரி சூழலில் இந்தி எதிர்ப்பு, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்கல அப்படின்னதே பொய். இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னால் அதுவும் பொய்யா போச்சு. ஏற்கனவே மக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நீங்கள் முரசொலிகள் உங்கள் சப்போர்ட் பத்திரிகை எழுதுகிற மட்டும் படித்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. இப்போ சோஷியல் மீடியா எல்லா விஷயம் எப்போ வேணாலும் கையில் இருக்க செல்ஃபோன் வச்சுட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் பொய் சொல்கிறீங்கிறது பெருவாரியான மக்களுக்கு தெரிந்து விட்டது. அதனால் உங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது என் கருத்தில் பிசுபிசுத்து விட்டது. அது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில இடத்துல இந்தி படித்தா என்னென்னு கேட்குறது குழந்தைகளே கேட்குறாங்கன்னா செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்த உடனே அடுத்த பிரச்சனை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ சொன்னார்களாம், அதாவது முதல்வருடைய அறிக்கையை பார்த்தா
இந்த மாதிரி நமக்கு தொகுதி மறுசீரமைப்பில் நமக்கு எம்பி தொகுதி குறைவாக கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்க, எந்த இடத்துல லெட்ரு வந்தது, மத்திய அரசு சொல்லிச்சா இல்லை மத்திய அரசு அறிவிச்சான்னு சொல்லி சொல்லாமல் இவருக்கு யார் கண்டது? கருணாநிதிக்கு வந்து செத்து போனவங்களாம் கனவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு கனவுல யாருன்னு சொன்னாங்களோ என்னமோ, அவர் கனவுன்னு சொல்ல யாரோ சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கு கேபினெட் மீட்டிங் போட்டாச்சு. என்ன விஷயம் அதை பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது மறுசீரமைப்பு தொகுதி விஷயமாக ஏதாவது நடந்ததென்றால் நமக்கு தொகுதி எண்ணிக்கை குறையுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நடக்குதாங்கிறது பார்ப்போம். 2001, அதாவது 1981 இது வந்து முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபால்சாமி அவர்கள் வந்து பேசிய விவரம் பத்திரிகையில் வந்தது. தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது வந்து 2008 நடந்தது. அது வந்து 1981 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டாங்க. அது ரொம்ப பின்னாடி இருக்குது, சரி வராதுன்னு 2001 எடுக்கலாம்னாங்க. 2001 எடுக்கலாம்னா சில மாநிலங்கள், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கு மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா எங்களுக்கு பாதிப்பு இருப்ப நாங்கள் ஏற்றுக்க முடியாது. என்ன காரணம்? 70களில் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் திட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாது. இப்போ உலகத்தில் நம்ம தான் அதிக மக்கள் தொகை நமக்கு தான் இருக்குது, அப்படி ஆகிப்போச்சு. அதனால் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை வெற்றிகரமாக முடித்த மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. வட மாநிலங்களில் அந்த அளவுக்கு இல்லை, மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்குது. அங்கேயும் குறைச்சிருக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரிப்பதை குறைப்பது அவ்வளவு தமிழ்நாடு அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை. ஸோ அந்த வாதத்தை வைத்து மக்கள் தொகை கணக்கு எடுத்துக்கிட்டா நாங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய பாலிசி, நாட்டினுடைய பாலிசி கொள்கையின்படி மக்கள் தொகை அதிகரிப்பை நாங்கள் குறைக்க நடவடிக்கை எடுத்தோம். ஏன்னா ஃபேமிலி பிளானிங் அது வந்து செய்தோம். குடும்ப திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தது வந்து அதுபடி தமிழ்நாட்டு மாநிலங்களில் வந்து மக்கள் தொகை அதிகரிப்பு குறைஞ்சிருக்கு. நீங்கள் மற்ற மாநிலம் அதிகம்னா அவங்களுக்கு கூட கொடுத்தா எப்படின்னு சண்டை போட்ட உடனே இல்லை அப்படியெல்லாம் வேண்டாம், இந்த நம்பர் மாறாமல் 543 மொத்தம் நம்பர் மாறாமல் அதுக்குள்ளே. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 நம்பர் மாறாது. அதுக்குள்ளே இந்த தாலுக்கா சேர்க்கும், அந்த தாலுக்கா அங்கே சேர்க்குறோம்னா அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், கூட்டத்தை பொறுத்து மாற்றிக்கலாங்கிற மாதிரி அப்போ செய்கிறாங்க. 2001 உள்ள ஜனத்தொகைப்படி செய்வோம். இனி அடுத்து செய்கிறது 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் செய்வோம். அப்படின்னா 2026. இந்த 2021 மக்கள் தொகை எடுக்கலை, கொரோனாவில் நின்று போச்சு. இனி அதை ஆரம்பிக்க போகிறோம். 2026 ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பூர்வாங்க வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியணும். இந்த தொகுதி மறுசீரமைப்பு வேணும்னா அதுக்கு பாராளுமன்றத்தில் சட்டம் வரணும். அப்போ சட்டம் வரும்போது ஏற்கனவே முடிவு செய்தபடி 2026 செய்கிறோமான்னு சொல்லி அவங்க சட்டத்தில் கொண்டு வரணும். அப்படி சட்டம் கொண்டு வந்தால் எந்த அடிப்படையில் மறுசீரமைப்பு இருக்கும் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லணும். இது மாதிரி எதுவுமே நடக்கலை. இப்போ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடக்காததை இப்போது செய்ய போகிறார்கள். இது ஒவ்வொரு 10 ஆண்டும் நடப்பது. சரி, 2008 சொல்லும்போது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்படி மறுசீரமைப்பு செஞ்சுக்கிடுவோம். அடுத்து செய்கிறது 25 வருஷம் கழித்து பண்ணுவோம். அது வந்து 2026 அப்புறம் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க சொன்னது. இப்போது எந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் செய்கிறதுங்கிறதும் சட்டத்தின் மூலம் தான் தெரியும். 2001 உள்ள மக்கள் தொகை படி பண்ணுறதா இல்லை 2021 படி பண்ணுறதா அப்படிங்கிறத அந்த சட்டத்தில் தெரியும். அப்போ வந்து எல்லாருடைய கருத்துக்களும் கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் நான் ஆரம்பிக்கலை. தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சு ஆகணும், செய்ய போகிறோம்னே அவங்க சொல்லலை. இது மட்டும் இல்லை, சென்ற நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது காங்கிரஸினுடைய கொள்கைப்படி மக்கள் தொகை அடிப்படையில் தான் மறுசீரமைப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி செய்தால் தென்னாட்டில் நிறைய தொகுதிகள் குறையும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எலெக்ஷன் மீட்டிங்கில் அவர் பேசியிருக்கிறாரு. அப்போது நீங்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்புன்னு முடிவு எடுக்கும்போது அப்போதைய மக்கள் தொகை வச்சு தான் செய்வோம்னு ஒரு முடிவுக்கு வந்தால் தான் இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி நம்ம குறைஞ்சிரும்னு சொல்லி பதட்டப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கும். அப்போ நம்ம விடக்கூடாது. அதாவது மக்கள் தொகை இப்போதைய மக்கள் தொகை வச்சு உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுப்போம் அப்படின்னா நம்மளுடைய குரல் வந்து எண்ணிக்கை குறைஞ்சிரும்னு அர்த்தம். அதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நியாயமான வாதம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு தொகுதி வரைவரை வரப்போகிறது, யாரோ சொன்னார்கள் நமக்கு யார் சொன்னாங்கன்னு சொல்லணுமே. இன்னார் இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லணுமே. அப்படிலாம் இல்லாமல் அவர் அனைத்து கட்சி மீட்டிங் போடுற அளவுக்கு போயிட்டார். என்ன செய்வார் பாவம்? அவர் டெய்லி இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? இதை பற்றி பேசுனா இது என்ன இது
டெஃபமேஷன் கேஸ், அவதூறு சட்டம், அதாவது அவதூறு சட்டத்தின் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னா மிரட்டி பார்த்தாங்க. அந்த கற்பழிப்பு கேசஸ் எல்லாம் வரும்போது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலை. அது எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. டெய்லி ரவுடிகள் தொல்லைன்னு சொல்லி வந்தோம். திடீர்னு போலீஸ் வேகமாக நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி திருப்பியும் அதே மாதிரி கொலை கொள்ளையில் நடந்துட்டு தான் இருக்குது. கொலை கொள்ளை நடக்காமல் செய்வதற்கு முயற்சி எடுப்பது தான் அரசினுடைய நடவடிக்கை ஒழிய, அதுக்கு மக்கள் சொல்ல வர்றாங்க இந்த மாதிரி கற்பழிப்பெல்லாம் சொல்ல வர்றது எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி பிதற்றலான வாதம் வைக்கும் மந்திரிகளையும் நாம் பார்க்கிறோம். இதில் கூட்டணி கட்சிக்காரங்களும் அரசு மேலே குறை சொல்கிறது, கம்யூனிஸ்ட்காரங்க திருமாவளவன் போன்றவர்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு ஊழியர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் என்ன செய்வார் பாவம்? திசையை திருப்புறதுக்கு எதாவது பண்ணணும். மும்மொழி கொள்கை ஊற்றிக்கிடுச்சு. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு இல்லாத வரும், ஒரு நாளைக்கு வரும். அப்போது இவர்கள் சொல்வது போல், இவர்கள் பயமுறுத்துவது போல் இப்போதைய மக்கள் தொகையைத்தான் கொடுப்போம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம போராடணும், அதில் சந்தேகம் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இப்போ ஆனால் 26க்கு அப்புறம் செய்வாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஸ்டெப் எடுப்பாங்க. அப்போ எடுக்கும்போது என்ன முடிவு எடுக்கிறாங்க, சட்ட வரைவில் என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை மட்டும்தான் சொன்னாங்கன்னா நம்ம எதிர்க்கணும். அது கிடையாதுன்னு சொல்லி பிரதம மந்திரியே மீட்டிங்களில் பேசும்போது, எலெக்ஷன் மீட்டிங்கில் பேசும்போது, இப்போ மத்திய அரசுலேருந்து இதை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடாத போது 25 வருஷம் கழித்து செய்வோம்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறத வச்சு இப்போ வரப்போகுது நமக்கு குறைக்க போகிறாங்க நீங்களாக யூகம் பண்ணுறது என்ன நியாயம்? உங்களுக்கு பிரச்சனை தீர்க்க வழி இல்லைன்னா புது பிரச்சனை கிளப்புற மாதிரிலாம் பண்ணுறீங்க. உண்மையிலே நீங்கள் பயப்படுவது போல், நீங்கள் குறிப்பிடுவது போல் மக்கள் தொகை கணக்கு மட்டும்தான் காரணம்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து எடுத்து நிற்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி பிஜேபி மட்டும் இல்லை, பிரதம மந்திரியே சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ அதை அந்த நடைமுறைக்கே ஆரம்பிக்கலை. அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத நடைமுறையை நான் ஆரம்பிக்கலை. ஆரம்பிக்க முன்னாடி அதுக்குரிய சட்ட வரைவு கொண்டு வரணும், என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. இப்போ அது தேவைப்படுறதுக்கு ஒரு நியாயமும் இருக்குது. பெண்களுக்கு 1/3 33% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு. ஸோ இருக்கிறதுல ஒன்றும் குறைக்கணும், இல்லைன்னா 1/3 இப்போ கூட்டி அதை பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி மொத்தம் எண்ணிக்கை கூட்டணும். அப்போ நமக்கு 1/3 கிடைக்கும். ஏதாவது ஒன்று செய்வாங்க. இது செய்ய போகிறாங்கிறது உண்மை. எப்படி செய்வாங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது மக்கள் தொகையை மட்டும் வைத்து செய்ய மாட்டோம்னு சொல்லி கிளியராக சொல்லிட்டாங்க. இதற்கு மேல் அரசு அறிவிப்பு வருவதற்கு முன்னால், அரசு கருத்துரு கேட்பதற்கு முன்னால் யாரோ சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்கன்னு முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு கேபினெட் மீட்டிங், அதுக்கு ஒரு அனைத்து கட்சி மீட்டிங், என்ன வேடிக்கை. இவர் கோபால்சாமி அவர்கள் சொல்லியிருக்கிறது வந்து அதை பற்றி இப்போ பேசினேன். அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்து நான் சொன்னேன். ஸோ பார்லிமெண்ட்டில் சட்டம் வந்த பிறகு தொகுதி சீரமைப்பு பற்றியே பேச முடியும். அதற்கான முன்வடிவே எதுவுமே இல்லை, அதை பற்றி யாருமே பேசவில்லை. நீங்கள் நினைப்பது போல் 25 ஆண்டு ஆரம்பிக்கணும்னா எஸ் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி திடீர்னு நீங்கள் அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வரைக்கும் எது கொண்டு வரீங்க? நீங்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாம்னு சொல்கிறீங்களா? 25 ஆண்டு வரப்போது பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்கன்னா என்ன காரணம்னு நீங்கள் சொல்லணும். வந்தாலும் எங்களுக்கு குறையும்னு சொல்கிறீங்க, எதை வச்சு குறையும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லணுமே. அப்போது இதுவும் ஒரு பிதற்றலான வாதமாக தெரிகிறது ஆட்சியாளர்களுடைய முயற்சி. உண்மையிலேயே மக்கள் தொகை கணக்கு மட்டும்தான் வைத்து மத்திய அரசு மறுசீரமைப்பு செய்கிறார்கள் என்றால் அப்போது நாம் அதற்கு கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பிரதம மந்திரியே இது காங்கிரஸுடைய கொள்கை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த கொள்கையை மக்கள் தொகையை மட்டும்தான் வச்சு தொகுதி சீரமைப்பு செய்யணுங்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன பிறகும் அதை பற்றிய விவரங்கள் எதுவும் அரசு தரப்பிலிருந்து நாங்கள் இப்படி செய்ய போகிறோம் என்று அரசு குறிப்பு வருவதற்கு முன்பே இப்படித்தான் செய்வாங்க, இவங்க கூட்டணி கட்சிக்காரங்க, காங்கிரஸ்னால் இவங்க கூட்டணி கட்சிக்காரங்க, இப்படித்தான் செய்ய போகிறாங்க, எனக்கு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து வேடிக்கையின் உச்சம். மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவர்களுடைய அதாவது மொழிப்போர்னு ஆரம்பித்து பார்த்தாங்க, அது பெருசாக ஒன்றும் நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா ஸ்கூலு தொழிலதிபர்கள் எல்லாம் வந்து நாங்கள் படித்தால் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது நீங்கள் நியாயத்து பக்கம் இருந்தால் மக்கள் சப்போர்ட் வரும். நீங்கள் நடத்துகிற ஸ்கூல்லையே ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க, ஹிந்தி ஓட்டர்ஸ் வேணும்னா ஹிந்தியில் ஓட்டு கேட்குறீங்க. இன்னொருத்தர் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழா கமெமரேட்டிவ் காயின், நினைவு பணம், அந்த காசு அது வெளியிடுறது, அது பொதுவாக அரசாங்கம் வெளியிடுறது ஒன்று, நம்ம காசு கொடுத்தாலும் அவங்க வெளியிடுவாங்க, அதுக்குரிய பணம், அதுக்குரிய ஃபீஸ் கட்டணும். அந்த மாதிரி முறையில் தான் இவங்க திமுகலேருந்து பணம் கட்டி கருணாநிதி 100ஆண்டு நினைவு காசுன்னு சொல்லி வெளியிட்டாங்க. அதெல்லாம் ஹிந்தி இருக்குது. நீங்கள் ஹிந்தி இருந்தால் நான் வாங்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லலையே.
அதனால் இவருடைய பேச்சு செயல் இப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். நியாயமான கேள்வி. நீங்கள் வந்து இந்தியை வெறுக்கிறோம் என்று சொல்வதே அபத்தமான வாதம். நீங்கள் இண்டி கூட்டணிக்கு பட்னாவில் போய் பேசலை. நீங்கள் டிஆர் பாலு, அதாவது முதல்வர், இன்றைய முதல்வர், அவர் முதல்வர் அப்போவும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்கே போய் இண்டி கூட்டணி அப்போ வந்து நிதிஷ்குமார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவர் அங்கே விட்டு ஓடியாண்டார் பிஜேபி கூட. ரெண்டாவது பிஜேபிக்கு எதிர்ப்பாக தான் அவர் அந்த கூட்டணி ஆரம்பிக்க ரெடி பண்ணார். அப்போ பேசலை. ஆங்கிலத்தில் எனக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுங்க, ஹிந்தியில் பேசுகிறது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவர் மிரட்டி விட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அந்த தேள் கொட்டின கதையை வெளியே சொல்லாமல் அமைதியாக வந்து இங்கே வந்து எதுவுமே பேசலை. நீங்கள் அப்போவே நீங்கள் ஹிந்திக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்கன்னா வெளியே வந்திருப்பீங்க. இல்லை, உங்களுக்கு அரசியல், மக்களை ஏமாற்ற வேண்டும். நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு ஹிந்தி புரியலை அப்படின்னு சொன்னதுக்கே வாங்கி கட்டிட்டு வந்தீங்கன்னு செய்தி வந்தது. அதாவது உங்களுடைய கூட்டணி கட்சி பேச்சாளர்கள் இந்தியில் பேசுவதற்கு டிரான்ஸ்லேஷன் வேணும்னு நீங்கள் கேட்க போய் அவர் நிதிஷ்குமார் கடிச்சு விட்டாருங்கிற மாதிரி செய்தியில் வந்தது. இங்கே சென்னை வந்து அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டீங்க. ஆக சரி, அப்படி சொல்லலாமா என்றால் இந்தியை நாம் படிப்பதில் தவறில்லை என்பது என் வாதம். யாரும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை. படிப்பு கட்டாயம் குழந்தைகளுக்கு, தாய்மொழி கட்டாயம் குழந்தைகளுக்கு, அதுபோக மற்ற மொழிகள் எல்லாம் ஆப்ஷனல்ங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி இருக்கல நீங்கள் இதை மட்டும்தான் மற்றதே விடமாட்டேன்னு சொல்கிறது அபத்தமான வாதம். அது தோற்று போச்சு. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு புதுசாக ஆரம்பிச்சிங்க. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? மக்கள் புரிந்து கொள்வர். இவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் காலம் நெருங்கிவிட்டது. இவர்கள் இப்படியே கோஷம் போட்டுக்கொண்டு தேர்தலில் தோல்வியடையப் போகிறார்கள். மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.